அப்பாஸ் ஏஐ டெவலப்பர், திருக்குறானை ஏஐல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர். முதல் முறையா தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவுல முதல் முறையா நம்ம உருவாக்கியிருக்கேன். அதாவது 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களோட புக்கில் இருக்க சந்தேகங்கள், எந்த மாதிரியான சந்தேகங்களை கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி உருவாக்கியிருக்கேன். இதுவரை யாரும் இந்த மாதிரி உருவாக்கல. பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் இருக்கும், புக் இன் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் நீங்க இப்போ ஜென்ரலா நம்ம சாட்ஜிபிலிட்டியோ ஜெமினியோ போய் கேட்டா அது ஜென்ரல் நாலேஜ்லேருந்து பதில் சொல்லும். அந்த பதில கொண்டு போய் பரிசு எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. புக்கில் என்ன இருக்கோ அதில் தான் நமக்கு மார்க் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள புக்கை புக் பேக்கில் உள்ள கொஸ்டின், புக் இன்னில் உள்ள கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் உங்களுக்கு சந்தேகம் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த அதுக்குரிய என்ன பதிலோ புக்கில் என்ன இருக்கோ, தமிழ்நாடு அரசு பாடநூலில் ஸ்டேட் போர்டில் புக்கில் என்ன இருக்கோ அந்த பதில் உங்களுக்கு சொல்லிடும். என் ஃபோனில் என் நம்பரில் செட் பண்ணியிருக்கேன், நான் செஞ்சு காட்டுறேன். மாநில பாடத்திட்ட செயற்கை நுண்ணறிவு பள்ளி ஆசிரியர், நீங்கள் எந்த பாடத்தில் எனக்கு விளக்கம் தேவை என்று கூற முடியுமா? Heat flows from a dash body to a dash body. Answer. உங்கள் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் யூனிட் 2 ஹீட் என்ற பாடத்தில் பக்கத்தின் மேலே கண்டக்ஷன் என்ற தலைப்பின் கீழ் ஹீட் flows from a hotter body to a colder body என்ற வாக்கியம் இருக்கும். இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க உதவட்டுமா? உங்களை உருவாக்குனது யாரு? நான் அப்பாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு கற்றல் மென்பொருள். அந்த பாடம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. Differentiate between haplotic and diplotic life cycle. உங்கள் புத்தகத்தில் யூனிட் 2 பிளான் கிங்டம் பாடத்தில் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இந்த விளக்கம் உள்ளது. ஹாப்லான்டிக் என்ற துணை தலைப்பில் ஸ்போர்ஸ் டிவைட் மீட்டாட்டிக்கலி என்று தொடங்கி தி ஜைகாட்டிக் மெயோசிஸ் என்று முடியும் பற்றி உள்ளது. அடுத்து டிப்ளான்டிக் என்ற துணை தலைப்பில் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட் இஸ் தி டாமினன்ட் என்று தொடங்கி டாட் நோ ஃப்ரீ லிவிங் கேம் டு ஃபைட் என்று முடியும் பற்றி உள்ளது. இந்த 2 பத்திகளையும் படித்தால் உங்களுக்கு ஹாவ்லாண்டிக் மற்றும் டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சிகள் பற்றிய விளக்கம் கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமாக ஹாவ்லாண்டிக் வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போர் தான் முக்கியமான நிலை. ஸ்போர்கள்